ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படை சத்தியம் என்ன? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்குள் 2 சுபாவங்கள் போர் செய்து கொண்டே இருக்கிறது. ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் அது சரி செய்யப்பட்டு, ஆவி அங்கே பலப்பட்டு, அங்கே மாம்சம் ஒவ்வொரு நாளும் சாகடிக்கப்படாவிட்டால் என்ன ஆகும்? நமக்குள் இருக்கிற அவயங்களில் இச்சை செய்கிற இச்சைகள் என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். அது மற்றவர்களோடு போராய் மாறிவிடுகிறது. முதல் வசனத்தின் கருத்து அங்கே நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம், ஜெபமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை ஆபத்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஜெபிக்காமல் இருந்தேன்னா முதல்ல எனக்கே நான் ஆபத்தை வருவித்துக் கொள்ளுவேன், அடுத்து உங்களுக்கு ஆபத்தை வருவிப்பேன். அப்போ அந்த ஆண்டவர் நமக்கு முதல் வசனத்தில் ஞாபகப்படுத்துகிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியில்லாவிட்டால் நமக்குள் இருக்கிற இச்சைகள் என்ன செஞ்சிடும்? அவயத்திற்குள் இச்சைகள் அது வெளியே யுத்தங்களாக, சண்டைகளாக, காரணம் இல்லாமல் மற்றவர்களை காயப்படுத்துகிற காரியங்கள் சபைக்குள் வருகிறது என்று சொல்லி இந்த 4வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு.